வணக்கம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதையெல்லாம் ஒரு பிளேயபிள் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு சின்ன டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 10ல் ஒரு டாகை கலர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்குது. பேஜ் நம்பர் 8ல் படிப்போம், உரிய சொல்லை வட்டமிட்டு எழுதுவோம். இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி நம்ம மாத்திக்கலாம். பேஜ் நம்பர் 14ல் ஸ்லோகன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம fill in the blanks கிரியேட் பண்ணலாம். பேஜ் நம்பர் 18ல் கண்ணன் செய்த உதவி அந்த பாடத்தை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதை தொடர்ந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரி தவறு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். இறுதியா வினாக்களுக்கு விடையளிப்போம். இதில் நம்ம எழுத முடியாது, அதனால நம்ம சொற்களை எல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டான ஆர்டரில் பிளேஸ் பண்ணணும். நமது நண்பர் பாடத்தை தொடர்ந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது பேஜ் நம்பர் 23. ஸோ ஃபஸ்ட்டு சில fill in the blanks பார்க்கலாம். அதை தொடர்ந்து சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விளையாட்டுடைய பெயரோட நம்ம கொடுக்கலாம். இலக்கணம், உயிரெழுத்துக்கள், இதுல குறில் நெடில் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். இது பேஜ் நம்பர் 25. அதை தொடர்ந்து மெய்யெழுத்துக்கள், அதை 3 விதமா நம்ம குரூப் பண்ணலாம். வல்லின மெய்கள், மெல்லின மெய்கள், இடையின மெய்கள். மாட்டு வண்டியிலே அப்படின்ற பாடத்தை தொடர்ந்து வர்ற பயிற்சி கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது பேஜ் நம்பர் 28. பேஜ் நம்பர் 29ல் 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு சொற்கள்ல இருந்து ஒவ்வொரு பகுதியை எடுத்து நம்ம ஒரு புது சொல்ல உருவாக்கணும். அது ஒரு உணவுப் பொருளின் பெயராக இருக்கு. பேஜ் நம்பர் 31ல் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கு. விதவிதமான நாய்களுடைய படங்கள் இருக்கு. அதை கரெக்டா மேட்ச் பண்ணணும். பேஜ் நம்பர் 34ல் டும் டும் சின்னு அப்படின்ற பாடம் இருக்கு. அதை தொடர்ந்து வர்ற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம். இதை ஒரு fill in the blanks நம்ம வச்சிருக்கோம். இந்த பாடத்துல வர்ற சொற்களை வைத்து ஒரு வார்த்தை தேடல் புதிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 35ல்
முடியும் சொல்லை முதலாக கொண்டு அடுத்த தொடரை நிரப்புவோம். இதை நம்ம ஒரு fill in the blanks வச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 36ல இந்த ஆக்டிவிட்டி இருக்கு. பல குறிப்புகள், ஆனால் ஒரு சொல். தனித்திறமை அப்படின்ற பாடத்தை தொடர்ந்து வர்ற பயிற்சி கேள்விகள். பேஜ் நம்பர் 40. அப்புறம் அதே பக்கத்துல இருக்கிற கேள்வி பதில்கள். எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு இணைப்போம். சோ இங்க படத்துக்கு பதிலா நம்ம சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். பேஜ் நம்பர் 42. குறிப்புக்கு ஏற்ற உணர்வுகளோடு பொருத்த வேண்டும். பேஜ் நம்பர் 46. கூறியது யார்? படத்துடன் இணைப்போம். ஸோ நம்ம படம் யூஸ் பண்ணல, படத்துக்கு பதிலாக சொற்களை பயன்படுத்தியிருக்கோம். பேஜ் நம்பர் 47. குழுவில் சேராததை வட்டமிடுவோம். Odd one out. பேஜ் நம்பர் 52. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அந்த பாடத்துடைய கேள்வி பதில்கள். உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம். பேஜ் நம்பர் 54. பொருத்தமான சொற்களால் நிரப்புவோம். பேஜ் நம்பர் 54. சான்றோர் மொழி, இந்த பாடத்துடைய கேள்வி பதில்கள். பேஜ் நம்பர் 56. இறுதியாக அகர முதலி, இது ஒரு கிளாசரி மாதிரி. ஸோ இது நம்ம ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டியாக மாற்றிருக்கோம். இந்த செயல்பாடுகளை உங்களுடைய லேப்டாப் இல்லைன்னா ஸ்மார்ட் போர்டில் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைலில் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.